அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே ஈக்குவலாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1/2 இருக்குது, எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1/2ன்னு வந்துச்சுன்னா இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போது ஒரு வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே 1/2 எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 1/2 அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2/2 மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2, 2 2s are 4. இப்போது அடுத்து இது வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இந்த 1/2வும் 2/4ம் ஈக்குவல் தான். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு 1/2 தான் கிடைக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது. அதனால் இது ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ அடுத்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அதே 1/2க்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2வை 3/3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3/3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 3 is 3, 2 3s are 6. இப்போ பாருங்க இதையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது 1/2 தான் கிடைக்கும். அப்போ மறுபடியும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருது. அப்போ 1/2 ஈக்குவல் டு 3/6. இதுவும் என்னதான் ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் 1/2ஓட. அடுத்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த 1/2வை 4/4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 4 is 4, 2 4s are 8. இதுவும் என்னதான் நமக்கு கட் பண்ணும்போது 1 4 is 4, 2 4s are 8. 1/2 தான் வரும். அப்போ இந்த 1/2ங்கிற நம்பருக்கு நம்ம நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2/4, 3/6, 4/8. இந்த 1/2ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னலாம் அப்படின்னா 2/4, 3/6, 4/8. ஏன்னா எல்லா வேல்யூமே நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அதே 1/2 தான் கிடைக்கும். இதுதான் என்னது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுதா?